கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் யாவரும் ஜெபிப்போமாக. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கங்களும் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே, இப்பொழுதும் வசனத்திற்காக நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் நீர் பேசுவீராக அடியார்கள் கேட்கிறோம். நீரே உடைய திருவார்த்தையினால் எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி நடக்க வேண்டிய வழிகளை போதித்தருள்வீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தியானத்திற்கென்று வேதத்தில் தேவாவியானோர் கொடுத்த வார்த்தை லூக்கா எழுதிய சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே பேதுருவுடைய வாழ்க்கையை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சீடர்களிலே முதன்மை சீடராக பிரதம சீடராக இருந்த பேதுருடைய வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷம் 54 முதல். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவன் நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன்தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையில கைது செய்யப்பட்ட இயேசுவை பின்தொடர்ந்து கொண்டு பேதுருவும் சென்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் தூரத்திலிருந்து இயேசுவுக்கு என்ன நடக்கும் என்பதை கண்காணித்து கொண்டே பேதுருவானவர் என்ன செய்றாரா, பார்த்து கொண்டே பின் சென்றாராம். எனக்கு அருமையான ஜோடி பிள்ளைகளை, அப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசுவை கைது செய்தவர்கள் இயேசுவை பிரதான ஆசாரியரிடத்தில் கொண்டு போகிறார்கள். அங்கே விசாரணைக்காக அவர் கொண்டு போகப்படுகிறார். அந்த அரண்மனை அருகிலே ஒரு சிலர் முற்றத்திலே நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவில் உட்கார்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உட்கார்ந்த பொழுது அவர்களில் ஒரு வேலைக்காரி, இந்த வேலைக்காரி பேதுருவை பார்த்து, அவன் அந்த நடுவிலே அவர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறதை கண்டு அடையாளம் கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் தானே என்றான். இவனும் அவனோடு என்று சொல்லி இயேசுவை தரைக்குறைவாக மரியாதை குறைவாக பேசுகிறது பார்க்கிறோம். இயேசு மட்டுமல்ல, பேதுருவையும் அங்கு மரியாதை குறைவாக இவனும் அவனோடு என்று மரியாதை இல்லாமல் பேசுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பொழுது நடந்த சம்பவங்கள். அப்பொழுது ஒரு வேலைக்காரர் அவன் அண்டையில வந்து, இவனும் அவர்களே ஒருவன் தான், இயேசுவோடு சுற்றி திரிந்த சீடர்களே ஒருவன் என்று அடையாளம் காண்கிறான். அப்பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறார் என்றால், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். பாருங்க, அந்த ஸ்திரீ தான் மரியாதை குறைவாக தரை குறைவாக இயேசுவை பேசியிருந்தாலும் கூட இந்த பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஸ்திரீயே, அவரை நான் அறியேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவனை நான் அறியேன் என்று இயேசுவுக்கும் இந்த பேதுருவுக்கும் எப்பேற்பட்ட தொடர்பு இல்லாதது போல அவன் இவன் என்று சொன்னால் ஒருவேளை அந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு நல்ல ஒரு ஃபேவர் கிடைக்கும், அவர் உயிர் தப்பலாம், பேதுருவுக்கு எந்த விதமான சேதம் ஏற்படாது என்ற ஒரு அச்சத்திலே தான் ஒருவேளை அவனை நான் அறியேன் என்று சொல்லி மறுதலிக்கிறது பார்க்கிறோம். மீண்டும் ஒரு விசை சற்று நேரத்திற்கு பின்பு வேலைக்காரன் ஒருவன் வருகிறான். அவனும் பேதுருவை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்று மீண்டும் மறுதலிக்கிறதை பார்க்கிறோம்.
இப்படியா ஏறக்குறைய 1 மணி நேரம் கழிந்த பின்பு வேறு ஒருவன் அவனை பார்த்து, பேதுருவை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு கூட இருந்தவன் என்று சொல்லி, இவன் கலிலியாக்காரன் தான் என்று சொல்லி சாதித்த பொழுது, அப்பொழுதும் பேதுரு என்ன சொல்லுகிறாரா, மனுஷனே, நீ சொல்லுகிறதை நான் அறியேனப்பா, அதற்கு எனக்கு சம்பந்தமே இல்லை என்று சொல்லி, ஆமென், இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, பேதுரு யார்? இயேசுவை மறுதலித்த இந்த பேதுரு யார்? இயேசுவை நான் அறியேன், அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பில்லை, அவருக்கும் எனக்கும் ரொம்ப தூரம், அவன் இவன் என்றே சொல்லிவிட்டார். அப்படியானால் இந்த பேதுரு யார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32, 34 முடிய வாசிக்கும் பொழுது, லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 முதல் வாசிப்போம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தீர்களா பிரியமான பிள்ளைகளே, யார் இந்த பேதுரு? ஆண்டவராகிய இயேசுவால் அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். அந்த கலிலியா கடற்கரையிலே மீன்களை பிடித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் அதிகாலையிலே அவர்களை சந்தித்து, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்று சொல்ல அவர்கள் தங்களுடைய வலைகளை விட்டு அதிசயங்களை கண்டதினாலே, அற்புதங்களை கண்டதினாலே இயேசுக்கு பின் வந்தவர் பேதுரு. அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளமாய் இயேசுவோடு கொண்டிருந்த அந்த 3.5 ஆண்டு காலங்களில் அநேக அற்புதங்களை கண்டவர். இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீமோனே சீமோனே, கோதுமையை சொலக்கினால் புடமிடுகிறதை போல சாத்தான் உங்களை புடமிடுகிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொள்ளுகிறான் என்று சொல். ஆமென். நானோ உன் விசுவாசம் வீண் போகாதபடிக்கு, ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணமடைந்த பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். உன் விசுவாசம் ஒழிந்து போகும்படியாய், நீ என் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒழிந்து போகும்படியாய், நீ என்னை விட்டு தூரம் போகும்படியாய், என்னை விட்டு பின்வாங்கி போகும்படியாக, எனக்கும் உனக்கும் இருக்கிற தொடர்புகளை துண்டிக்கும்படியாய் பிசாசானவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் நான் தான் பிதாவிடத்தில் உனக்காக வேண்டிக் கொண்டிட்டு இருக்கிறேன் சொல்லும் போது அதுக்கு பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன். சாவே நேரிட்டாலும் சரி, என்னை கொண்டு போய் சிறையிலே அடைத்தாலும் சரி, நான் உம்மை பின்பற்றி வருவேன், உன்னை பின்பற்ற ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியெல்லாம் பேசின இந்த பேதுரு, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆம், உனக்கு ஆவி உற்சாகமா இருக்கிறது, ஆனால் இன்று இரவு சேவல் கூவதற்கு முன்பாக 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உற்சாகமுள்ள ஒரு மனிதனாய் பேதுரு காணப்படுகிறார். சாவிலும் காவலிலும் நான் உம்மை மறக்க மாட்டேன், உம்மை விட மாட்டேன், உம்மை பின்பற்றாமல் பின்தொடராமல் நான் ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டேன் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகள். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தில் நான் வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 66 முதல் 69 முடிய நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 66 முதல் 69 முடிய. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அது மட்டுமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படுத்தின பொழுது அநேக சீஷர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணும்படியாக அவரை பின்பற்றினவர்கள் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம், பின்னிட்டு போகிறதை பார்க்கிறோம். இதை அறிந்த பேதுரு இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே,
அநேகர் உம்மை விட்டு விலகி போகிறார்கள். உம்முடைய சீஷர்கள் அநேகர் உம்மையோட நடவாமல், உம்மை பின்பற்றாமல் பின்வாங்கி கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த 12 பேரையும் பார்த்து, ஆமென், நீங்களும் போக மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று சொல்லி கேட்ட பொழுது அங்கு பேதுரு சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோம். அதற்கு பேதுரு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திற்கு போவோம்? நாங்கள் யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக இயேசுவை நன்றாக அறிந்தவரே, இயேசுவை குறித்து நல்ல வைராக்கியமாய் பேசுகிறவரே, இயேசுவினிடத்திலேயே ஆமென் இப்படி தைரியமாய் பேசுகிற இந்த பேதுரு, ஆனா இயேசு காட்டி கொடுக்கப்படுகிறார், இயேசு காட்டி கொடுக்கப்பட்டார், அவர் கைது செய்யப்பட்டார் என்று கேள்விப்பட்டவுடனே உடனே அவர் இயேசுவை மறுதலிக்கிறவராய் பார்க்கிறோம். தம்மை மறுதலிக்கிறவராய் பார்க்கிறோம். அவன் யாரோ எனக்கு தெரியாது, அவன் இவன் என்று சொல்லி இயேசுவை ஒரு கீழ்த்தனமாய் பேசி, தரைக்குறைவாய் பேசி, அவரை நான் அறியேன் என்று சொல்லாமல் அவனை நான் அறியேன் என்று சொல்லி ஆமென் தன்னுடைய மறுதலித்தலை ஆமென் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரம்! எனக்கு அருமையான தேவ ஜனமே, 3.5 ஆண்டு காலங்களா இயேசுவோடு கூட இருந்து எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள், பல ஆயிரக்கணக்கான ரட்சித்த பேதுரு, பல ஆயிரக்கணக்கானருக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது இயேசுவோடு கூட இருந்தவர். 5000 பேரும் போஷிக்கும் பொழுது கூடவே இருந்த பேதுரு இயேசு பற்றி நன்றாய் அறியும், நன்றாய் தெரியும் அவருக்கு. ஆனாலும் இந்த இயேசு கைது செய்யப்பட்டார் என்று கேள்விப்பட்டவுடனே உடனே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த போர்ச்சேவர்களிடத்திலே ஆமென் அவர் அகப்படக்கூடாது என்பதற்காக தன்னை மறைத்து கொள்ள மறுதலிக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்பொழுதும் கூட 3 முறை பொதுமக்கள் அவரை அடையாளம் காண்கிறார்கள். இவர் பேதுரு, இயேசுடைய சீடர்களோடு இருந்தவர் அல்லவா என்று. ஏனென்றால் இயேசுவோடு கூட பிரதான இடங்களில் இருந்தவர். அவர் ஒரு மூப்பராய் இருந்து கொண்டு பிரதான இடத்தில் இருந்ததுனால எல்லா ஜனங்களாலும் மக்களால் அறியப்பட்டவரும் கூட. அது எப்படி மறுக்க முடியும்? தன்னை மறைத்து கொள்ளவும் முடியாது. இது மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை போல பேதுருவுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனாலும் 3 பேர் சொன்னாலும் கூட அதற்காக அவன் வைராக்கியமாய் சொல்லுகிறான், நான் அவனை அறியேன் என்று சொல்லி ஆமென் மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். இது ஒரு நேரடியான ஒரு மறுதலித்தல். இயேசுவை நான் யார் என்று அறியேன் என்று டைரக்டாகவே மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் எப்படி மறுதலிக்கிறவர்களா இருக்கிறோம்? நாம் எப்படி ஆண்டவரை நான் அறியேன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அதை குறித்து தீத்துவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று ஆமென் சொல்லியும் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். எங்களுக்கு கர்த்தர் தெரியும், ஆண்டவர் யார் என்று தெரியும், இயேசு யார் என்று தெரியும், எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்களை பல ஆண்டுகளாக நாங்கள் அவரை அறிந்திருக்கிறோம். என் சிறு வயது முதல் நான் அவரை அறிந்திருக்கிறேன். இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் தாசன், அவருக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொல்லி இன்றைக்கு அநேக தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, எப்படி மறுதலிக்கிறார்கள்? அவர்கள் அருவருக்கத்தக்கவைகளை ஆமென் கீழ்ப்படியாதவர்களாயும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். நற்கிரியை செய்கிறதற்கு அவர்கள் தகாதவர்களாக இருக்கிறார், கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார். ஆமென். பிரியமானதோட பிள்ளைகள், அருவருக்கத்தக்கதான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார். ஆனால் இவர்கள், நாங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், நாங்கள் இயேசுவின் சீடர்கள், நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லி திரிகிறவர்களாக இருக்கிறார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு அவமானங்கள் ஏற்படுத்துகிறது யார் என்று சொன்னார், இதோ இங்க வாசிக்கிறபடி நாங்கள் இயேசுவை அறிந்தவர்கள், நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள், நாங்கள் இயேசுவோடு இருந்தவர்கள், இயேசு கூடவே வாழ்கிறவர்கள், இதோ நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம்தான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு அவப்பேர் ஏற்படுத்துகிறதை நாம பார்க்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்துவ உலகமே, கிறிஸ்தவர்களே இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு அவமானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். இன்றைக்கு புறஜாதியார் மத்தியிலே, அந்நியர்கள் மத்தியிலே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட காரணமாய் இருப்பதே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். காரணம், அவர்கள் யார்? தேவனுடைய ஆமென் காரியங்களை கிரியைகளில் மறுதலிக்கிறவர்கள். கிரியைகளில் மறுதலிக்கிறார்கள். அன்பில்லை, சாந்தமில்லை, சமாதானம் இல்லை, பிறரோடு கூட ஐக்கியமாயிருப்பதில்லை, பிறரை நேசிக்கிறவர்களாக இல்லை, உதவி செய்கிறவர்களாக இல்லை. இவைகளெல்லாம் செய்யாத பொழுது நாம் எப்படி கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும்? இங்க வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆமென் அறிக்கை செய்கிறார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். நல்லது. பிரியமானதோட பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கலாம், ஆனால் நம்முடைய கிரியைகள் பிறரிடத்தில் எப்படி இருக்கிறது? How is our deeds and activities and characters? Why is our worldly people? உலகத்தார் இடத்துல நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். நமக்கு நாமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி ஒரு பேரை சுட்டி கொண்டால் மட்டும் போதா. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்று சொல்லி ஒரு பேரை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதாது. அதற்கேற்ற கிரிகளை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறியேன் என்று எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிற பிள்ளைகளும் கூட ஆமென் தங்களுடைய பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே, அலுவலகங்களிலே ஆண்டவருக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லைங்க, கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பில்லை என்பதை போல அவர்கள் நடந்து கொள்ளுகிறதும் வாழ்ந்து கொள்ளுகிறதையும் நம்மால பார்க்க முடியும். இதெல்லாம் ஒன்று தாங்க, எல்லாமே சமம் தான், எல்லாம் ஒன்றா இருக்கு, இதெல்லாம் தவறு இல்லை என்று சொல்லி மிங்கிள்ட் ஆகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே. அந்நிய யுகத்தில் அவிசுவாசிகளோடு கூட நம்ம இசைக்கப்படக்கூடாது. ஆனாலும் சில விஷயங்களில், சில காரியங்களில் நம்மை முற்றிலும் பிணைத்தவர்களாய், இணைத்தவர்களாய், வித்தியாசமற்றவர்களாய், வேறுபட்ட வாழ்க்கை இல்லாதவர்களாய், கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாயும் காணப்படுகிறோம். இதை குறித்து ஆண்டவர் வேதனைப்படுகிறார். பிரியமான பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்துல என்ன நடக்குமா? கடைசி நாட்களிலே வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும், பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தையுள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தமில்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கமில்லாதவர்களாயும், கொடுமையுள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரமுள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவப்பிரியராயிராமல் சுகப்போக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பார்த்தீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். கடைசி காலங்களில் சுபாவ அன்பில்லாதவர்களாய் இருப்பார்கள், கர்த்தருடைய நாமத்தை தரித்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆமென் தேவதாசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், விசுவாசிகள், அநேகருக்குள்ள என்ன மாதிரி ஆமென் கிரியைகள் காணப்படுமா? தற்பிரியருமாய் இருப்பார்களாம், பணப்பிரியரமாய் இருப்பார்களாம், வீம்புக்காரர்களாய் இருப்பார்களாம். அந்நிய நுகத்திலே ஆமென் அவர்கள் ஆமென் அவர்களுடைய வாழ்க்கை இணைந்திருக்கும். ஆமென் அகந்தையுள்ளவர்களாய் இருப்பார்கள், தூஷணத்திற்கு ஏதுவானவர்களாய் இருப்பார்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆமென் நன்றி அறியாதவர்களாயும், ஆமென் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், வேதம் சொல்லுகிறது சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் ஆமென் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், பயங்கரம் பாருங்க, கொடுமையுள்ளவர்களாயும்,
நல்லோரையும் பகைக்கிறவர்களாயும் நல்லவர்களையும் பகைப்பார்கள். எப்பேற்பட்ட துரோகங்களை செய்கிறவர்களாய், எப்பேற்பட்ட துரோகங்களை செய்வதற்கும் துணி உள்ளவர்களாய் இருப்பார்கள், இருமாப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருப்பார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கை, தங்களுடைய வளர்ச்சி, தங்களுடைய மேன்மைக்காக, ஆமென், பேர் பிரஸ்தாபத்திற்காக ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்து அல்லது ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு சுகபோக பிரியர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்களிலே உலகம் இப்படிதான் மாறும். இதில் விசேஷமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிதான் நாம் மறுதலிக்கிறவர்களாய் இருப்போம். ஆண்டவராக இயேசுவை மறுதலிக்கிறவர்களாய் இருப்போம். கிறிஸ்தவன் ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற குணாதிசயங்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாய். இப்பொழுது பவுல் சொன்னார் தீமோத்தேயுக்கு, அந்த காரியங்களில் ஒன்றுமே இல்லாதவர்களாக, ஆமென், நானும் ஒரு ஊழியன், நானும் ஒரு விசுவாசி, நானும் ஒரு பரிசுத்தவான், நானும் ஒரு பரிசுத்தவாட்டி என்று சொல்லக்கூடியவர்களாய் சுற்றி திரிவார்கள். எனவே தீமோத்தேயுவே, நீயோ இப்பேற்பட்டவர்களை விட்டு விலகு. நீ மறுதலிக்கிறவனாய் காணப்படாதே. கர்த்தரை காட்டிக் கொடுக்கிறவனாய் அல்லது கர்த்தரை வெறுக்கிறவனாய், கர்த்தரை யார் என்று நான் அறியேன் என்று சொல்லுகிறவனாய் நீ மாறாதே. நீ உன்னை கர்த்தருடைய தாசன் என்பதை நிரூபித்து காட்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் அன்று ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ தங்களை ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் விசுவாசிகள் என்பதையும் நிரூபித்தார்கள். தானியேல் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டார். ஆமென். தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். சூழ்நிலைகளை கண்டு பயப்படலை, சூழ்நிலைகளுக்கு பயப்படவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு சூழ்நிலைகளுக்கு பயப்படவில்லை. கர்த்தருடைய தாசன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இதை எப்படி செய்வேன், நான் இதை எப்படி செய்வேன் என்று சொல்லி தெய்வத்திற்கு பயந்து நடுங்குகிறவர்களாய் வாழ்ந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் நாம் இப்படி செய்வோமே ஆனால், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்போமே ஆனால், நாம் கர்த்தரை மறுதலியாமல், ஆம், என் ஆண்டவரை இன்றைக்கு எத்தனை பேர் மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அன்றைக்கு பேதுரு நேரடியாகவே மறுதலித்து விட்டார். அவனை நான் அறியேன், அவன் எனக்கு தெரியாது என்று. ஆனால் இன்றைக்கோ கடைசி காலங்களில் வாழ்கின்ற நாம் கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவை எப்படி நாம் என் தேவன், என் கர்த்தர் எனக்காக என்று சொல்லி, என் ஆண்டவர், என் மீட்பர், என் மீட்பர் என்று சொல்லி எப்படி நாம் ஆண்டவரை சொந்தம் கொண்டாடுகிறவர்களாய் சமுதாயத்திலே வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானதோடு பிள்ளைகளே, அப்படி செய்தால் நிச்சயமாய் தேவன் நமக்கு அதிகமா மேன்மை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆமென். ஒன்று மறந்துவிடக்கூடாது, நாம் மனுஷருக்கு முன்பாக இந்த பூமியில வாழும் நாட்களிலே ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் அறிக்கை பண்ணுவேன். இவர் என்னுடைய தேவன், கர்த்தர் என்னுடைய தேவன், இவர் எனக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர், இவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென். இவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, இவர்தான் மெசியா, இவர் மீண்டும் வரப்போகிறார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்ல சாட்சி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்ல ஒரு ஜீவனுள்ள சாட்சியை சொல்லிக்கொண்டு, இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இயேசுவை உயர்த்துகிறவர்களாய் எவர்கள் இருப்பார்களோ பயப்படாமல், ஆமென், நடுங்காமல், அஞ்சாமல் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழ்கிறவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என்னை மனுஷருக்கு முன்பாக எவன் ஒருவன் ஆமென் அறிக்கை பண்ணுவானோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆண்டவரே, எனக்கு இவன் தெரியாது,
இவனை நான் அறியேன் என்று சொல்வாராம். தேவ பிரசன்னத்துல நாம் எத்தனைதான் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய், எவ்வளவுதான் ஞானஸ்தானம் பெற்றவர்களாய், நாம் எவ்வளவுதான் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த சொல்லப்பட்ட தேவனை மறுதலிக்கக்கூடிய காரியங்கள் கர்த்தருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை போல நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடவடிக்கைகள் இருக்குமே. ஆனால் அந்நாட்களில் பிதாவாகிய தெய்வத்திற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வாராம், இவனை நான் அறிவேன் என்று சொல்லி ஆமென் மறுதலிப்பாராம். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, மிகவும் கவனமாயிருப்போம். நாம் எல்லோரும் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து எந்த சூழ்நிலையிலும் மறுதலியாமல், கர்த்தர் என்னுடைய இரட்சகர், அவரே என்னுடைய தேவன், அவர் நமக்காக ஆமென் இந்த உலகத்தில் பாடுகள் பட்டார், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் காயப்பட்டார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் நமக்காகவே இந்த உலகத்தில் அவதரித்தார் என்று சொல்லி அநேகருக்கு முன்பாக இந்த உலகத்தை மீட்பை கொடுக்கும்படியாய் வந்த தேவாட்டுக்குட்டி அவரே என்று சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக நம்மை அறிக்கை செய்து நம்மை மேன்மைப்படுத்துவாராம். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, கடைசியாக ஒரு வசனத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அருமையானதோட பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் இருப்போம். இதுதான் உண்மை, இதுதான் கரெக்ட். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தவர், அவர் மரித்தார், மீண்டும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார், அவர் மட்டுமே தெய்வம் என்று நாம் அசைவில்லாமல் உறுதியாய் இருப்போமே ஆனால், நம்பிக்கையில உறுதியாய் இருப்போமே ஆனால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவன் நமக்கு உண்மையுள்ளவராய் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னதை நாம் நிறைவேற்றுவார். இந்த வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமலும் உறுதியாயிருக்க கடவோம். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவர், இதோ நித்தியத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். மறுதலியாமல் இருப்பாயானால் நானும் உன்னை மறுதலிக்க மாட்டேன், நீ என்னை அறிக்கை செய்தால் நானும் அறிக்கை செய்வேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாகவே சொன்னபடி செய்வார். கர்த்தர் நம்மோடு இருப்பாரா? ஜெபம் செய்வோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரம தகப்பனே, இப்பொழுதும் கூட நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு உண்மையும் உத்தமத்தோடு உமையே பின்பற்ற, வாழ்வோ சாவோ, இன்பமோ துன்பமோ, எல்லா சூழ்நிலைகளிலும் என் தேவனை, எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் மறுதலியாமல் நாங்கள் விசுவாசத்தோடு பின்பற்ற கிருபை செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரே எங்கள் தெய்வம் என்று உற்சாகத்தோடு அறிக்கையிட்டு கர்த்தருக்கு சாட்சிகளாய் வாழ துணை செய்வீராக. இதோ கேட்ட பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அபரிவிதமாய் காத்துக்கொள்ளுங்க. நம்பிக்கையிலே பிள்ளைகள் உறுதியாய் நிலைத்திருக்க உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.